இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் தனியார் பங்களிப்பில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு அறையுடன் கூடிய 236 கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளுடன் காவல்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நரசிம்மநாயக்கன்பாளையம், இடிகரை கேஸ் கம்பெனி, பெரியநாயக்கன்பாளையம் டவுன் பகுதி, திருமலை நாயக்கன்பாளையம், சாமிசெட்டிப்பாளையம், கூகவுண்டம்பாளையம், கோவனூர், பாலமலை, நொச்சிப்பாளையம், சாமநாயக்கன்பாளையம், மத்தம்பாளையம், ஒன்னிப்பாளையம், காளிப்பாளையம், தொட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 236 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அனைத்தும் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்றார். இக்கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து சிசிடிவி கேமரா பொருத்துவதன் அவசியம் குறித்தும் கண்காணிப்பு கேமராவில் எந்த அளவிற்கு குற்றங்கள் குறைந்துள்ளது என்பது குறித்தும் பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் இந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த பங்களிப்பு செய்த சிவா டிஸ்டிலரிஸ், சால்ஜர் கம்பெனி, சுபா பிளாஸ்டிக், பிகே ஸ்டீல், பிரிகால் கம்பெனி, சாக் வினைல் சொல்யூஷன், கேஎஸ்பி பம்ப்ஸ், யுவா பப்ளிக் ஸ்கூல், ஏவிபி மெட்ரிக் ஸ்கூல், யுஐடி கல்லூரி, தி டைல் ப்ரோஸ், சாமி என்கிற ராமநாதன், வெங்கடேஷ், சாய் வித்யா நிகேதன் மெட்ரிக் பள்ளி உள்ளிட்டவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் கேமராக்களை பொருத்த உதவி புரிந்த நிறுவனங்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கோவை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரபுரம் முதல் பெட்டாதாபுரம் வரையுள்ள அனைத்து சந்திப்புகளிலும் போக்குவரத்து மற்றும் குற்றச் செயல்களை கண்காணிக்கும் பொருட்டு 60 கேமராக்கள் மற்றும் வாகன எண்களை தெளிவாக பதிவு செய்யும் 6 ANPR கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 4 கேமராக்கள் வீரபாண்டியிலும் 2 கேமராக்கள் நரசிம்மநாயக்கன்பாளையத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மண் திருட்டை கண்காணிக்கும் பொருட்டு 20 கேமராக்கள் அரசாங்கத்தால் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறை பொதுமக்களிடம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதால் சந்தேக நபர்களை கண்காணிக்கவும் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் சுமார் 1500 கேமராக்களை பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பொருத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளுடன் காவல்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்தார். இறுதியில் பெரியநாயக்கன்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் அனைவரையும் நன்றி கூறினார். இந்நிகழ்வில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் 3ஆம் கண்ணில் சொல்லப்படக்கூடிய சிசிடிவி கேமராவை தொடர்ந்து எல்லா காவல் நிலையங்களிலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கருமத்துப்பட்டி கம்பெனி சூலூர் ஸ்டேஷன், அதே போல் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, பேரூர் எல்லாமே ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்டு சிசிடிவி மானிட்டரிங்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்று பெரியநாயக்கன்பாளையம் உட்கோட்டத்திலும் சுமார் 250 சிசிடிவி கேமராஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி அதை சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டமாக இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்துட்டு, மேலும் நம்மளுடைய அடுத்த கட்டமாக எல்லா சப்டிவிஷனில் உள்ள சிசிடிவி கேமராவும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் சென்ட்ரலைஸ்டாக பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளணும். அது மட்டுமின்றி நம்மளுடைய 13 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது, அதே போல் 11 டிஸ்ட்ரிக்ட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது, 12 சிட்டி பார்டர் செக் போஸ்ட், இது அனைத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக இருந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யணும். சார், இப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்கிறதா சொல்லி இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ்லேருந்து.
இப்போ நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் குற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? நமக்கு கடந்த 2025 ஆண்டு இறுதியில் நாங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குறிப்பாக க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நமக்கு 12-15% குறைஞ்சிருக்கு. அதே போல் ஓவராலாக க்ரைம் ரேட்டும் வந்து நமக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் குறைஞ்சிருக்கு. சார், இப்போ இந்த ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இது இப்போ செயல்பாட்டில் இருக்குங்களா? அதில் என்ன பெனிஃபிட் ஆயிருக்காங்க? எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்கு? நமக்கு இப்போது 2 நாள் முன்னாடி அந்த கோவை டிஜி காப் என்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட் பேஸ் பண்ண ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் பப்ளிக் போட்டாங்கன்னா போதும். இது தனியாக நீங்கள் எதுவும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தேவையில்லை. கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டாங்க பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். உதாரணமாக உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, ரைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் யார், எமர்ஜென்சி கால் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கும், அதே போல் சைபர் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கும், சிட்டிசன் கைடன்ஸ், பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வந்து அதில் கொடுத்துருக்கோம். அதே போல் உங்களுடைய பெட்டிஷனை வந்து ட்ராக் பண்ணலாம். மேலும் அதே போல் உங்களுடைய சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் சம்மந்தமான குறும்படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அதில் ஆஃபர் பண்ணுறோம். ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுமக்கள் இதை மிகவும் பயன்படுத்தி இதை பயன்படுத்தும். அதே போல் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொதுமக்கள் வந்து ஏதாவது தகவல் இருக்குது, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, போதைப் பொருள் சம்பந்தமான விஷயமா இருந்தால், இல்லை பெண்கள் சம்பந்தமான விஷயமா இருந்தால், இல்லை டிராஃபிக்கு, பப்ளிக் ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அவங்களுடைய இன்புட்டை வந்து ஷேர் பண்ணலாம். காவல்துறைக்கு டேரெக்டாக நமக்கு ரியல் டைமில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது உடனடியாக ப்ராம்ப்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை பொதுமக்கள் மிகவும் பயன்படுத்த கேட்கும். சார், மாவட்ட காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையங்களில் போதிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்களா, இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது? நமக்கு வேகன்சி இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். காவல்துறை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் சம்மந்தமான ப்ரிப்பரேஷன்ஸில் நம்ம வந்து எல்லா வகையான முன்னேற்பாடு நடத்தி எடுத்திருக்கோம். வெளியிலிருந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க மேட்டுப்பாளையத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேலும் பல்வேறு நாட்கள் ஆகிறது நமக்கு நிறைய கம்பெனிஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ மிக போலிங் ஸ்டேஷன்ஸ் பூத் வந்து டென்டேட்டிவாக நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்ம போர்த்து டிஇஓவும் போலீஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது டிஎம் வல்னரபிலிட்டி மேப்பிங் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்சர்வர்ஸ் வருவாங்க. எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் வருவாங்க. வந்த பிறகு டிஸ்கஸ் பண்ணுறதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எல்லா வகையான முயற்சிகள் எடுத்துருக்கோம். எலெக்ஷன் ப்ரிப்பேர்னஸ் சம்மந்தமாக டீட்டெயில்டான மீட்டிங்ஸ் பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இன்னும் கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அனைத்து வகையிலுமே கோவை மாவட்டம் காவல்துறை நிர்வாகமும் சரி வரக்கூடிய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்கும்.